ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் ஸ்ட்ரீட் லைஃப். நான் உங்க ஸ்ரீதர். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா, எங்கடா போறோம்? ஆசிபியன் சொல்லு. ஆசிபியன் பிரியாணி, ஆசிபியன் பிரதர்ஸ் பிரியாணி கடைக்கு போறோம். ஆசிபியன் பிரதர்ஸ் பிரியாணி கடை காந்திபுரம் காஸ்கோ ரோட்ல புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் ஆஃபரா பை ஒன் கெட் ஒன் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ போய் நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி ரிவ்யூ இருக்குன்னு பார்க்கணும். அங்கதான் போறோம். பாய். ஆசிபியன் பிரியாணில உங்களை வந்து பாக்குறோம். பாய். அங்க போறோம்னு சொல்லணும். இடத்துல பாய் அவ்வளவுதான். ஐ லவ் யூ பை கோபி. அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்து பேர் காம் போறா. வர நிறுத்துற அவன. வந்துட்டாயா வந்துட்டாயா. எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? எங்க போறான்? இந்த போறான் எங்க போறான்? டேய் அவள எங்க போறான்? இவள எங்க போறான்? என்னடா இவ்வளவு பேர் நிப்பாங்கன்னு ஏன்டா என்கிட்ட அங்கேயே சொல்லல? சொன்னா வரமாட்டீங்கல்ல. இந்த ஜென்மத்தில் வாங்கின மாதிரி தான். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஏண்டா? சோ गाइस ஃபைனலா ஒரு போராட்டத்துக்கு பிறகு வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு 500 பேர் இருப்பாங்க நாங்க போன இடத்துல டைம்ல. இது என்னடா வர மாட்டேங்குது. நாங்க ஒரு 4 அண்ணா வாங்கினோம். 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு எங்க வீட்டுல ஒண்ணு கொடுத்து உங்க வீட்டுக்கு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா, தயிர் பச்சடி, இது ரைத்தா, குலாப் ஜாமுன் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று வேறு வாங்கி வந்துருக்கோம். குலாப் ஜாமுன் இருக்கு, தால்ச்சா, ரைத்தா தால்ச்சா வாங்க, சிக்கன் பிரியாணி ஒன்று வாங்கினா பிரியாணி ஒன்று ஃப்ரீ. ஆனால் குவான்டிட்டி கம்மியாக இருக்கமா? இது பாக்ஸ்லேயே பாதி தான் இருக்குல்ல. ஆமாம், ஃப்ரீங்கிறனால குவான்டிட்டி கம்மி பண்ணிட்டாங்க. அப்படிதான் நினைக்கிறேன். இப்போ கீழே எடுத்துருவா. என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். பீஸா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி இருக்கு. ஒன்று வாங்கினா 2 பேர் சாப்பிடலாம். அந்த மாதிரி இருக்கு. ஒரு முட்டை, ஒரு 3 பீஸ் வைக்கிறாங்க. ஓகே, மேனேஜபிள். ஒரு 3 பீஸ் இருக்கு. ஒரு முட்டை இருக்கு. டிபிக்கல் சென்னை பிரியாணி. ஆமாம், மசாலாலாம் இல்லை, ரொம்ப செட்டிலாக இருக்குது. நல்லா இருக்கு. இப்போ அந்த ஹைதராபாத் பிரியாணி நல்லா ரைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் வந்து ரைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது லைக் மோர் ஆர் லெஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் காந்திபுரம் சைடு போனீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். எஸ்எஸ் அளவுக்கு இல்லைனாலும் ஓகே தான். எனக்கு எஸ்எஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வந்து எஸ்எஸ் அளவுக்கு இல்லை, ஓகே தான். சரி, ஓகே. அண்ட் இதோட நாங்கள் சாப்பிட்றோம். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.